பரிசுத்தைகளுடன் let the celebrations begin. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 6 பேருக்கு பேங்கில் ஒர்க் ஆர்டர். SBI பெயரில் லட்சத்தில் விபூதி. சத்தீஸ்கரில் ரியல் சதுரங்க வேட்டை. சத்தீஸ்கர் மாநிலம் சக்தி மாவட்டத்தில் உள்ளது சபோரா என்ற கிராமம். இங்கு புதிதாக SBI வங்கியின் கிளை திறக்கப்பட்டது. இது குறித்த தகவல் அருகில் உள்ள தப்ரா கிளை மேலாளருக்கு கிடைத்தது. ஆனால் அவருக்கு SBI கிளை செயல்படுவது போல எந்த முன் அறிவிப்பும் கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்தவர் SBI வங்கியின் புது கிளை குறித்து உயர் அதிகாரிகளிடம் விசாரித்துள்ளார். அந்த விசாரணையில் சபோரா கிராமத்தில் செயல்படும் வங்கி கிளை போலியானது என்பது தெரிய வந்தது. உடனே காவல்துறை மற்றும் SBI வங்கி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிளைக்கு நேரில் சென்ற விசாரணை நடத்தினர். இதில் கடந்த 10 நாட்களாக போலி வங்கி கிளை செயல்பட்டு வருவதும் போலி ஆவணங்கள் மூலம் பலர் வேலைக்கு நியமிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. நாட்டின் மிக பெரும் வங்கியான SBIயின் அசல் கிளையை போன்றே கவுண்டர்கள், பர்னிச்சர் என அனைத்தும் மிகவும் கச்சிதமாக அமைத்திருந்தனர். அங்கிருந்த கிளை மேலாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தவரிடம் விசாரித்த போது வங்கி கிளை எண் கூட அவருக்கு தெரியாமல் அப்பாவியாக இருந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அங்கு பணியாற்றுபவர்கள் அனைவரிடமும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு போலியாக பணியாளர் கொடுத்துள்ளனர். முன்கூட்டியே பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு பயிற்சி கூட கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. ரேகா சாகு, மந்திர் தாஸ் மற்றும் பங்கஜ் உட்பட 4 பேர் இந்த மோசடியில் ஈடுபட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் வேலைக்கு சேர்ந்தவர்களிடம் 2 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கியும் வங்கி செயல்பட்ட அலுவலகத்தை 7,000 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்தும் மோசடி செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மோசடி குறித்து சத்தீஸ்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நடந்த மோசடி சம்பவம் குறித்து பேசிய காவல்துறை உயரதிகாரி ராஜேஷ் பட்டேல், இந்த மோசடியில் 4 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. பணம் பெற்றுக்கொண்டு இந்த போலி கிளையில் ஆட்களை நியமித்துள்ளனர். கிராம மக்களையும் மோசடி செய்துள்ளனர். இது குறித்து விசாரணை நடைபெறுகிறது என்று காவல்துறை உயரதிகாரி ராஜேஷ் பட்டேல் தகவல் தெரிவித்தார். போலியாக உருவாக்கப்பட்ட வங்கி கிளையில் பணியமர்த்தப்பட்டவர்கள் தங்களது வீட்டில் இருந்த நகைகளை அடமானம் வைத்து வேலைக்கு சேர்ந்துள்ளனர். ஆனால் மோசடி கும்பல் திட்டமிட்டு நாட்டின் மிக பெரும் வங்கியான SBI பெயரில் மோசடி செய்துள்ளனர். நல்வாய்ப்பாக போலி வங்கி தொடங்கப்பட்டு 10 நாட்களில் பிடிபட்டதால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் யாரும் அதிகம் வங்கியில் பெரிய அளவில் பணத்தை டெபாசிட் செய்யாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் போலி SBI கிளை தொடங்கி மக்களிடம் லட்சக்கணக்கில் மோசடி நடந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.